ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் யூரோப்பில் நடந்த ரிஃபர்மேஷன் அப்படிங்கிற மூமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூரோப்பில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மத புரட்சின்னு சொல்லலாம். இந்த ரிஃபர்மேஷன் மூமெண்ட்டை யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னா மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவரால் ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்படுது. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ரோமன் கத்தோலிக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க. அவங்களோட கோட்பாடுகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய மத புரட்சியை மார்ட்டின் லூதர் ஏற்படுத்துகிறாரு. இந்த ரோமன் கத்தோலிக் அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்கள ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சாக ஃபார்ம் ஆகுறாங்க. அதனால இந்த மூமெண்ட்டை ப்ரொட்டஸ்டன்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரிஃபர்மேஷன் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மெயினான ரீசன் என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ரோமன் கத்தோலிக்ஸோட வழிபாடு நடைமுறை அப்படின்னா சிலை வழிபாடு, ஐடால் வர்ஷிப் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் மெயின் ரீசன். இரண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா அவங்க பர்கேட்ரி பண்ணுறது, அதாவது பாவ மன்னிப்பு. கத்தோலிக்கா சர்ச்சில் ப்ரீஸ்ட் பாவ மன்னிப்பு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான். இந்த ரெண்டு ரீசன் தான் இந்த மூமெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இந்த சிலை வழிபாடு முறையும் சரி பாவ மன்னிப்பும் சரி கிறிஸ்டியானிட்டிக்கே அகெயின்ஸ்டாக இருக்கிற கோட்பாடுகளாக யார் கருதுறாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டியன்ஸ்லேயே ரொம்ப ஆன்மீக நம்பிக்கையாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கருதுறாங்க. அதனால இவங்க எல்லாருமே இதுக்கு எதிர்ப்பாக நிற்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா செயின்ட் ஜோன் ஆஃப் ஆர்க் 1412 to 1431 வாழ்ந்தவங்க. இவங்க சில தேசியவாத கருத்துக்களை விதிச்சாங்க. அது யூரோப் ஃபுல்லாக ரொம்ப தீவிரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரோமில் இருக்கிற ஒரு போப்போட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா டோட்டல் யூரோப்லேயே இருக்குது. அங்கே இருக்கிற மக்களுக்கே அது சுத்தமாக பிடிக்கல. அவர் இந்த டோட்டல் யூரோப்பையே கையில் எடுத்துக்கிறது மக்களுக்கே சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் போப்பும் சரி அந்த கத்தோலிக் ப்ரீஸ்டும் சரி அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்களோட க்ளோஸ் பர்சன், சிப்ளிங்ஸையே ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷன்ஸில் உட்கார வைக்கிறாங்க. இதுவும் மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த கத்தோலிக் மேலே இருக்கிற வெறுப்புணர்வை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இதனால தான் ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சுக்கு, ஜெர்மனி ஜெர்மன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் எழ ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் மோசமான போப்பா சிலர் இருந்திருக்காங்க. அவங்க யாருன்னா இன்னசென்ட் 8 1484 to 1492, அலெக்சாண்டர் 6 1493 to 1503. இவங்க ரொம்ப சுயநலவாதிகளாகவும் நிறைய தவறான செயல்களை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இந்த ரிஃபர்மேஷன் அப்படிங்கிற மத புரட்சி ஏற்பட நிறைய காரணங்கள் இருந்தாலும் எப்போ இது தீவிரம் அடைஞ்சுது அப்படின்னா லியோ 10 போப்பா இருந்தப்போ தான். லியோ 10 1513 to 1521 இவர் போப்பா இருந்தப்போ தான் இந்த ரிஃபர்மேஷன் ரொம்ப தீவிரம் அடைஞ்சதுன்னு சொல்லலாம். போப் லியோ 10 ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா செயின்ட் பீட்டர் பசிலிக்காவோட நியூ பில்டிங்கோட ஒர்க்கை அறிவிக்கிறாரு. இதை நம்ம டாக்ட்ரைன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த நியூ பில்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா கத்தோலிக் ப்ரீஸ்ட்லாம் சேர்ந்து நிறைய சடங்குகள் நடத்துகிறாங்க. அந்த சடங்குகள் என்ன அப்படின்னா நரகத்தில் இருக்க ஆத்மாவை மீட்டு திரும்ப சொர்க்கத்திலேயே சேர்க்கறக்கான சடங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக என்ன கேட்குறாங்கன்னா மக்கள்கிட்டயே அதிக அளவில் காணிக்கைகள் கேட்குறாங்க, அமௌண்ட் அதிகமாக கேட்குறாங்க. அப்படி நீங்கள் அமௌண்ட் தந்தால் தான் உங்களோட ஆத்மாவையும் நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்கள் ஆத்மா சொர்க்கத்தில் போய் சேரணும்னா இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மக்கள் யாருமே ஏத்துக்கல. ஏன் அப்படின்னா இது ரொம்பவே அன்எக்ஸ்பெக்டடான அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. இது மூலியமா ஜீசஸ் மேல, ஏசு கிறிஸ்து மேல இருக்க நம்பிக்கையை வேரோட அறுக்கிறதாகவும் சர்ச்சே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை என்கரேஜ் பண்றது அதிக அளவில் ஏசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இருக்கிற மக்களால் ஏத்துக்கவே முடியல. இன்னொன்று என்னன்னா கிறிஸ்டியன்ஸ்க்குன்னு இருக்கிற ஹோலி புக் இருக்கு இல்லையா, பைபிள். அந்த பைபிளில் சொல்லப்படுற சில புனித பொருட்கள் எல்லாத்தையும் ரோம் நகரத்தில் தான் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இந்த நியூ பில்டிங் கட்டினதுக்கு அப்புறமா போப்போட தலைமையில் எல்லா அந்த பொருட்களையும், புனித பொருட்களையும் ஏலம் விட்டுட்டாங்க. இவ்வளோ கரப்ஷன்ஸ் நடக்குது. இதெல்லாம் பார்த்து மக்கள் பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் தான் மெயின் காரணமாக இருந்திருக்குது இந்த ரிஃபர்மேஷன் அப்படிங்கிற மத புரட்சி யூரோப்பில், அதுவும் கத்தோலிக்கு அகைன்ஸ்டாக கிரியேட் ஆனதுக்கு. இதெல்லாம் தான் மிகப்பெரிய ரீசனாக இருந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ரிஃபர்மேஷனை தொடங்கி வச்ச மார்ட்டின் லூதரை பற்றி பார்க்கலாம். இவர் 1483 to 1546 வாழ்ந்தவர். இவர் ஜெர்மனியில் அகஸ்டின் துறவியாக இருந்தவர்.
October 1517 டாக்ட்ரின் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கத்தோலிக்ஸ் விட்டாங்க இல்லையா. அப்படின்னா என்ன பார்த்தோம் இல்லையா, அந்த நியூ பில்டிங், அந்த பில்டிங்கோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பயே இவர் என்ன பண்ணுறாரு, விட்டன்பர்கில் இருக்க சர்ச்சோட டோரில் போய் 95 தீசிஸ் கொண்ட ஒரு பலகையை வந்துட்டு ஆணி வச்சு அறையிறாரு. அந்த பலகையில் இவர் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த விஷயம் டாக்ட்ரின் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இவங்க பண்ணாங்களே, அந்த நியூ பில்டிங், இந்த கோட்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மக்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் என்னெல்லாம் ஆபத்து வரும் அப்படிங்கிறத கத்தோலிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக எழுதியிருக்காரு. ஆனால் இதுக்கு கத்தோலிக் கிட்ட இருந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை, அவங்க அதை பொருட்படுத்தவே இல்லை. அடுத்த நாள் மார்ட்டின் லூதரோட போராட்டம் ரொம்ப தீவிரம் அடையுது. மார்ட்டின் லூதரை ஃபாலோ பண்ணுறவங்க, சப்போர்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப் மன்னர்களும் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் இவரை ஆதரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மார்ட்டின் லூதர் இன்னும் எதை எதிர்க்கிறாருன்னா, போப் ஆண்டவர்கள்லாம் வாழ்கிற அந்த ஆடம்பர வாழ்க்கையை எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லூதர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டாக்ட்ரின் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அந்த நியூ பில்டிங்கோட அறிக்கை வெளியிட்டாங்களே, அனௌன்ஸ்மெண்ட் அறிக்கை, அந்த அறிக்கையும் சேர்த்து போப் வெளியிட்ட பல அறிக்கைகளை தீ வச்சு எரிக்கிறாரு. இந்த விஷயம் கத்தோலிக்ஸ் கிடையே பெரிய எரிச்சலை ஏற்படுத்துது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ போப்பாக இருந்த லியோ 10 ஒரு இமீடியட்டான ஆர்டரை கொடுக்குறாரு. என்ன ஆர்டர்னா, மார்ட்டின் லூதர் உடனே இங்கே சரண்டர் ஆகணும், எல்லா விஷயத்துக்கும், அவன் பண்ண எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா அவனை கொல்ல கூட தயங்க மாட்டோன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளையே மார்ட்டின் லூதரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கத்தோலிக்ஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. சொல்ல போனால் அவரை இன்னும் பயம்படுத்துகிறாங்க. அந்த 95 தீசஸ் லூதர் ரைட் பண்ணார் இல்லையா, அந்த தீசிஸ் அண்ட் அவர் எழுதின நிறைய புக்ஸை தீ வச்சு எரிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு மேலே மார்ட்டின் லூதரை ஒரு இருட்டான பாதாள அறையில் வச்சிருந்ததாகவும், அவரை அடைச்சி வச்சு நிறைய புழுக்கள் நிறைந்த உணவை தான் கொடுத்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த ரிஃபர்மேஷனோட எஸ்ஏ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நாட் ஓன்லி திஸ் எஸ்ஏ, உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், என்ன எஸ்ஏஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ப்ரௌச்சர் அனுப்பிச்சிருவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். மார்ட்டின் லூதரை அரெஸ்ட் பண்ணால் இந்த ரிஃபர்மேஷன் அப்படிங்கிற மத புரட்சி ஸ்டாப் ஆயிரும்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டாங்க இந்த கத்தோலிக் தலைமை. ஆனால் அடுத்து வந்த காலகட்டங்களில் இந்த போராட்டம் ரொம்ப விஸ்வரூபம் எடுத்துச்சுன்னே சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய கத்தோலிக் சர்ச் தீ வச்சு எரிக்கப்பட்டது. இந்த நிலைமையை கண்ட்ரோல் பண்ண வேற வழியே இல்லை, தெர் இஸ் நோ வே அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லூதரை ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, சில கண்டிஷன்ஸ் போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ சித்திரவதையை அனுபவிச்சுட்டு விடுதலை ஆனாலும் மார்ட்டின் லூதர் ஹி நெவர் சேஞ்ச் ஹிஸ் மைண்ட் அண்ட் ஹிஸ் டெசிஷன் அப்படின்னே சொல்லலாம். அவரோட கோட்பாடு அண்ட் கொள்கையில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதே மாதிரியே இருக்காரு. ஆனால் இவர் அமைதி போராட்டத்தை தான் விரும்பினாரு. இந்த வயலன்ஸ் ஆச்சு இல்லையா, இவர் உள்ளே இருக்கும்போது அது இவருக்கு ரொம்ப வேதனையை தருது. அதனால இந்த வயலன்ஸ் பண்ணாங்களே, அந்த கத்தோலிக் சர்ச்சை தீ வச்சு எரிச்சு வயலன்ஸ் கிரியேட் பண்ணாங்களே, அந்த ஒரு சில பேரை இவர் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாரு அவங்களுக்கு. அண்ட் டே பை டே மார்ட்டின் லூதரோட கொள்கைக்கு சப்போர்ட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ரொம்ப முக்கியமாக மார்ட்டின் லூதரோட சப்போர்ட்டர்ஸில் யார் சேர்றாங்க அப்படின்னா, கத்தோலிக்க சேர்ந்த துறவிகளும் கன்னியாஸ்திரிகள் நன் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த இதை விட்டு, அந்த துறவியை விட்டு வெளியே லூதரோட ப்ரொட்டஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. மார்ட்டின் லூதர் இவரோட 42வது வயதுல நன்னா இருந்து இயல்பு வாழ்க்கைக்கு ஒருத்தங்களை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதாவது கன்னியாஸ்திரியா இருந்து இயல்பு வாழ்க்கைக்கு கேத்ரின் வான் போரா அப்படிங்கிறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் இவங்களுக்கு 6 குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. மார்ட்டின் லூதர் இவரோட வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த ரிஃபர்மேஷன் அப்படிங்கிற சீர்திருத்தத்தை இந்த யூரோப் முழுக்க பரப்புனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு அவரோட திங்கிங் மட்டும்தான் காரணம். அவரோட திங்கிங் என்னன்னா, எப்போதுமே ஒன்றா தான் இருந்திருக்கு. உலகத்துக்கே சொந்தமான இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கே சொந்தமானவர் தானே. அவர்கிட்ட நம்ம பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம், நம்ம சாமி கும்பிடலாம். ஆனால் அவர்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு இந்த மீடியேட்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. அதனால தான் நம்மலாம் செஞ்ச பாவத்துக்கு அவரே சிலுவையில் அறையப்பட்டாருன்னு சொல்கிறாரு. நம்மலாம் செஞ்ச பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க அவருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. நம்மளை காப்பாற்ற யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? ஏசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால நம்ம அவரை எப்போதுமே வழிபடுறதை மட்டும் எப்போதும் விடக்கூடாது. அவரோட வருகையை எதிர்பார்த்து நம்ம எப்போதுமே காத்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒன்று தான் மார்ட்டின் லூதரோட ஐடியாலஜி, தாட் எல்லாமாகவும் இருந்தது. இதனால தான் இவர் இந்த ரிஃபர்மேஷன் அப்படிங்கிற மூமெண்ட்டை கத்தோலிக்க அகைன்ஸ்டாக ப்ரொட்டஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு.
கத்தோலிக் அகைன்ஸ்டாக இன்னொரு சர்ச்சை வந்து ஃபார்ம் பண்ணுங்கிற எண்ணம் மார்ட்டின் லூதருக்கு எப்போதுமே இல்லை. ஆனால் ஜீசஸோட லவ் வந்து மக்களுக்கு உண்மையாக உணர்த்தணும், அவங்கள மாதிரி மீடியேட்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இவர் எப்போதுமே நினச்சாரு. அதனால இவரால் ஏற்பட்ட அந்த ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சிலேயே இவர் சொன்ன நடைமுறையை வந்து பயன்படுத்தினாங்க. இந்த ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் மார்ட்டின் லூதர் ஆசைப்பட்ட மாதிரி கடவுள் எல்லாருக்கும் சொந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பைபிளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஜீசஸோட வார்த்தையை மட்டும்தான் அங்கே பேசுவாங்க. கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நிறைவேறிய ஆசைகளோட இப்போ மார்ட்டின் லூதர் வந்து என்ன ஆகுறாருன்னா ஸ்ட்ரோக்னால இறந்துட்டாரு. எப்போனா February 18, 1546 அவர் இறந்திருக்காரு. இதுதான் மார்ட்டின் லூதரால் நடத்தி வைக்கப்பட்ட யூரோப்பில் நடந்த ரிஃபர்மேஷன், இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது மத புரட்சின்னு சொல்லலாம். இந்த ரிஃபர்மேஷன் மூமெண்ட் இங்கிலாண்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரிஃபர்மேஷன் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த எஸ்ஸே உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ, Reformation.